ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? இந்த ரிஷபராசிலேருந்து 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது விசேஷம்தான். அதெல்லாமே உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் வீட்டில், அப்போ ரிஷபராசிக்கு அமோகமான பலனை தான் கொடுக்கும். குறிப்பாக இந்த குரு பயிற்சி இந்த ரிஷபராசிலேருந்து 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு சஞ்சரிக்கிறார். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் இப்படிங்கிறது, வாக்குங்கிறது அவங்களுடைய வாக்கை நிலைநிறுத்துவது, வாக்கு வன்மை, வாக்குக்கான பேரு புகழ் அந்தஸ்து பெறுறது. அதற்கு அடுத்தபடியாக குடும்பஸ்தானம், குடும்பத்தில் நல்ல சூழல் உருவாருது. அப்புறம் தனம், செல்வம் பெருகணும். இதற்கு வாய்ப்பு உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது விசேஷம்தான். அதெல்லாமே உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் வீட்டில், அப்போ ரிஷபராசிக்கு அமோகமான பலனை தான் கொடுக்கும். குறிப்பாக இந்த குரு பயிற்சி. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று எடுத்துக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முதலீடுகள் நிறைய இந்த மணி லேண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்காத வராக்கடன் ஒன்று இருக்கும். அதெல்லாம் வந்துடும். நான் செய்யக்கூடிய தொழிலில் எனக்கு அபிவிருத்தி கிடைக்குமா? தொழில்காரகன் யார்? லாபம்னு ஒன்று முதலே சொல்லிட்டேன். எங்கே வரும் லாபம்? தொழிலில் தான் வரும். அப்போ தொழில் செய்யக்கூடியவர்கள் லாபம் வரும். சார் நான் ஒர்க்கிங்கில் இருக்கேன் சார், நான் ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு நீண்ட நாளாக கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்கணும் சார், கிடைக்குமா? நீண்ட நாளாக திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு குடும்பம் அமையணும். அப்போ திருமணம் நடக்கணும் இல்லையா? திருமணம் நடக்கும். தடைப்பட்ட குழந்தை பாக்கியம், தடை நீங்கி குழந்தை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் என்ன தேவையோ அதை கொடுக்கறது தான் குருவோட வேலை. கொடுப்பாரா சார்? கொடுப்பார், உறுதியாக கொடுப்பார்.